கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய கூடாரத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, மனிதனுடைய சத்தம் அல்ல, பரலோகத்தின் சத்தம் துணிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர், சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர், நினைவுகளை அறிந்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நம்மோடு கூட தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகத்தோடு கூட நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தாகத்தோடு கூட அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிந்து நமக்கு வேண்டிய ரேமாவின் வார்த்தைகளை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோமா இல்லையா? வாரம் யாராவது போராட்டம் பண்ணுறாங்களா? நமக்குள்ளாக இல்லை, வெளியே யாராவது போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை. வாரம் யாராவது கொடி தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்களா? இல்லை. ஏதாவது கோஷம் போடுறாங்களா? இல்லை. விடுதலையோடு கூட நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நான் மற்ற மாநிலத்திற்கு நான் செல்லும் பொழுது என்னுடைய கண்களிலே நான் பார்க்கிற காரியம், இப்பேற்பட்ட ஒரு விடுதலை, இப்பேற்பட்ட ஒரு ஆராதனை, இப்பேற்பட்ட ஒரு துதியின் சத்தத்தை நான் பார்க்கிறதில்லை. ஏனென்று சொன்னால், இருதயத்தில் பயங்களும் கலக்கங்களும் நிறைந்திருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி நாம் ஓட வேண்டும், சவால் நிறைந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரந்தோறும் ஆலயத்திலே நாம் கூடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வாரம் முழுவதும் உலக பிரச்சனையினாலும், பாடுகளினாலும், கண்ணீரினாலும், வேதனையினாலும் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் வரும் பொழுது, கர்த்தர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை பலப்படுத்தி அனுப்பும் பொழுது, அந்த ஒரு பலனானது அடுத்த வாரம் வரை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் வரை கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே நாம் இழக்கக்கூடாதவைகள், அதாவது எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழக்கக்கூடாது என்பதை இந்த காலை ஆராதனையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். விசேஷித்த விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை நாம் இழப்போம் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட இருக்கிற நம்முடைய உறவானது, கர்த்தரோடு கூட இருக்கிற நம்முடைய அந்த ஐக்கியமானது அது உடைகிறதா இருக்கிறது. இந்த காலை ஆராதனையிலே எதை நாம் இழக்கக்கூடாது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26
19 ஒருவர் வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக நான் இருக்கவில்லை. எருசலேமிலும் நான் போய் செய்யவும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது ஆண்டவர் எப்படி அவனை சந்தித்தார் என்று சொல்லியும் அவன் தன்னுடைய தரிசனத்தை எப்படி காத்து கொண்டான் என்று சொல்லியும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் எதை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் தந்த தரிசனத்தை இழந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தந்த தரிசனத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதாவது ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது, தமஸ்கோவுக்கு கடந்து செல்லும் பொழுது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக அவன் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கீழே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, என்னது? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி அந்த சத்தம் அவனுடைய செவிகளிலே தொனித்த பொழுது, அன்றைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அவன் அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என்னுடைய அந்த அர்ப்பணிப்பை நான் காத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக என்னுடைய கீழ்ப்படிதலை நான் காத்துக்கொள்ளுகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, அதாவது அவன் தெளிவாய் இந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அதனுடைய ஆழம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய தரிசனத்தை நான் இழக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய தரிசனத்தை நான் என்ன செய்கிறேன்? காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆலயமாக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது என்ன தரிசனங்க? இந்த மகிமையான ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது நமக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு தரிசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் அவர் அவருடைய ஆலயத்தை அவருடைய நேரத்தில் அவர் கட்டி முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தாபனத்திற்கென்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் 1,00,000 திருச்சபைகள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இரவு பகலாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம்தாங்க, இந்த வட மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவரை எதிர்க்கிற பிள்ளைகள் இயேசுவுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேதத்தை எரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஊழியர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிதான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு திருச்சபையும் நான் சந்திக்கும் பொழுது, அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், எங்களை யாராவது உற்சாகப்படுத்த மாட்டார்களா என்று சொல்லி நாங்கள் ஏங்கின நாட்கள் உண்டு. மொபைலுக்கு எப்படி நம்ம சார்ஜ் குறையும் பொழுது கரண்ட்டில் போட்டு சார்ஜ் போடுறோமோ, அதுபோல் தலைமைத்துவத்திலிருந்து யாராவது வருவார்களா என்று ஏங்கின நாட்கள் உண்டு. நீங்கள் வரும் பொழுது எங்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் எனக்குள்ளாக நான் நினச்சிக்கிறது உண்டு, உங்களை ஊக்குவிக்க நான் வட மாநிலம் முழுவதும் நான் பிரயாணிக்கிறேன், ஆனால் என்னை ஊக்குவிக்க ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மணிக்கணக்காக இரவு பகலாக ஊழியத்தில் ஓடும் பொழுது, சரீரத்தில் சோர்வுகள் வரும் பொழுது, அதிகமான சரீரத்தில் பலவீனங்கள், அதாவது அந்த பாடி பெயின் இருக்கும் பொழுது, நான் எனக்குள்ளாகவே நான் பலப்படுத்தி கொள்வது உண்டு. என்னென்று சொன்னால், நான் ஓடுகிற ஓட்டமும், நான் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டமும், உழைக்கிற உழைப்பும் ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா.
சமீப காலங்களில் நான் ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கிறது உண்டு. என்னென்னா, ஆண்டவரே, எங்கெல்லாம் சென்று உம்முடைய ஊழியத்தின் விதையை விதைக்கிறோமோ என்னுடைய ஜீவன் முடிகிறதற்குள்ளாக அந்த இடத்துல மகிமையான காரியத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்நாளிலே அந்த இடத்துல மகிமையான காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது ஸ்தாபனமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தரிசனமாக இருக்கிறது ஐயா. ஐயா, தரிசனம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணாக இருக்கிறது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை ஐயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து உங்களுடைய கடமைகளை செய்து உங்களுடைய வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதித்து சொத்தை சேர்த்து நீங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தியாக நீங்கள் வாழுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தரிசனம் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கென்று ஒரு இலக்கை வைத்து அதற்கு நேராக ஓடி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவில் நீங்கள் வேதனைப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை கடந்து நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய சாதனை ஜீரோவாக தான் இருக்கும். உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, பரம கூடாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களுடைய கிரீடத்தில் எத்தனை பொற்கற்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது அது பெரிய ஒரு ஜீரோவாக தான் ஐயா இருக்கும். அதைத்தான் இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற நாட்கள் நீ எனக்காக நீ வாழ வேண்டும், ஒரு தரிசனத்தோடு கூட நீ வாழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஐயா, நீ அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது, அவருக்காக நீ ஓடும் பொழுது, அவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு வேண்டிய காரியங்களை அவர் மகிமையாக சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையிலிருந்து இரவு வரை நமக்காகவே நாம் ஓடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நம்மை பாதுகாக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை வழி நடத்துகிற, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா, யோசித்து பார்க்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை பிஸியாகவே இருக்கிறோம். என்ன பிஸி? இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருக்கிறோம், ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறதுல பிஸியாக இருக்கிறோம். சொல்லுங்கள். அலுவலகத்தில் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் ஆன்லைனில் இருக்கிறோமா இல்லையா? இதில் தான் நம்ம பிஸியாக இருக்கிறோம். பிரயோஜனமான காரியத்தை நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? சொல்லுங்கள். சவால் நிறைந்த காலகட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், சவால்கள் நிறைந்த காலத்திற்குள்ளாக அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற நாம், என்றைக்காவது நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு 5 நிமிடம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக நாம் செபிக்கிறோமா? சொல்லுங்கள். சிறையில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாம் செபிக்கிறோமா? இல்லையா? ஐயா, உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தரிசனம் இல்லை என்று சொன்னால், இந்த நாளிலே இந்த ஆராதனை முடியும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்கென்று வைத்திருக்கிற, உங்களுக்கென்று வைத்திருக்கிற, உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. அந்த தரிசனத்திற்காக நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்திற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தோடு கூட நீங்கள் செபிக்கும் பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிறோம், நல்லது தான். அது எப்படி போனால் நமக்கு என்ன, அது எந்த வழியில் போனால் நமக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது ஐயா. அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஊழியத்தில் இரவு பகலாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், 2 பேருடைய ஜெபம், என்னுடைய தாயாரும் என்னுடைய மனைவியும் எப்பொழுதும் செபிப்பது உண்டு ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய தாய் இன்றைக்கும் 8 மணி நேரம் செபிப்பார்கள். எவ்வளோ நேரம்? 8 hours. வேதத்தை 100 முறைக்கு மேலே வாசித்திருக்கிறாங்க. சில நேரத்தில் நான் போகிற அந்த இடத்தினுடைய பெயர் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செபிக்கிற செபத்தினாலே கர்த்தர் வெற்றியோடு கூட என்னை திரும்ப செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, அந்த தரிசனம் இருக்கிறதுனால தான் அவர்கள் செபித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது எதை இழந்து விடக்கூடாதுங்க? எதை இழந்து விடக்கூடாது? தரிசனத்தை என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் தரிசனத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க. நல்லா கவனிங்க, தரிசனத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் அந்த தரிசனத்தை சீர்குலைக்க, அந்த தரிசனத்தை இழிவுபடுத்த அநேகர் எழும்புவார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த தரிசனத்தை இழிவுபடுத்த, அந்த தரிசனத்தை சீர்குலைக்க அநேகர் எழும்புவார்கள். ஆனாலும் நீங்கள் பார்த்து ஓட வேண்டியது எதுங்க? சிலுவை ஒன்றே. ஹல்லேலூயா. அந்த இலக்கை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் சாயாதபடிக்கு, உங்களுக்கு விரோதமான எத்தனை பேச்சுக்கள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமான எத்தனை பேர் எழும்பினாலும், இழிவான வார்த்தைகளை பேசினாலும், எதையும் பொருட்படுத்தாதபடிக்கு அந்த தரிசனத்தை ஒன்றே நீங்கள் பார்த்து ஓடும் பொழுது, இறுதியிலே யாரெல்லாம் உங்களை பார்த்து நகைத்தார்களோ சிரித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சிரிக்கிறவங்க அதே இடத்துல தான் வாழ்க்கை ஃபுல்லாக சிரித்து கொண்டு இருப்பாங்க, பேசி கொண்டு இருப்பார்கள், இழிவாக நடத்துவார்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது, இறுதியிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்தே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருங்க? பவுல். துன்பப்படுத்தப்படுகிறான், நிர்வாணமாக்கப்படுகிறான், அடிக்கப்படுகிறான். 1 குறைய 39 அடிகளை என்ன பண்ணுறான்? அவன் வாங்குகிறான். சிறைச்சாலைக்கு கடந்து செல்லுகிறான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவன் பின்னிட்டு பார்க்கல. அவன் ஊழியத்தை விட்டு ஓடி போல. அவன் சுவிசேஷத்தை ஒன்றே இலக்காக வைத்து அவன் அதையே அவன் சுமக்கிறவனாக காணப்பட்டான். அதனுடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 தான் வேதத்தில் சுவிசேஷமாக இருக்கிறது. மீதியெல்லாம் எழுதினது யாருங்க? பவுலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. தந்தை பேராயரோடு கூட நான் பிரயாணிக்கும் பொழுது அநேக இடத்துல ஊழியத்தில் அநேக இழிவான பேச்சுக்களை சந்திக்கும் பொழுது, இழிவான வார்த்தைகளை சந்திக்கும் பொழுது, இரவு 10 மணிக்கு மேலே தந்தை பேராயரோடு கூட பேசும் பொழுது எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொள்வது உண்டு. ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்னா, தம்பி, அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனசில் கேட்டோன்னா, அவர்கள் பேசுகிற காரியம் எல்லாவற்றையும் நாம் செவி கொடுத்து அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பதாக இருக்கிற தரிசனம் பெரியது தம்பி. இதெல்லாம் உதறிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் திருச்சபையை ஸ்தாபிக்கிறதும் உங்களுடைய இதய துடிப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி 1 முறை 2 முறை அல்ல, அநேக முறை சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மற்ற இடங்களுக்கு நான் கடந்து செல்லும் பொழுது, இழிவான வார்த்தைகளை கேட்கும் பொழுது, பேசும் பொழுது எனக்குள்ளாக நான் திடப்படுத்தி கொள்வது உண்டு. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கெல்லாம் செவி கொடுத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தரிசனத்திற்கு நேராக நாம் என்ன பண்ண முடியாதுங்க? ஓட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனையும் எனர்ஜியையும் ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் எதற்கு பயன்படுத்தணுங்க? உங்களுடைய தரிசனத்திற்கு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தரிசனத்திலிருந்து நீங்கள் விலகுகிறவர்களாக இருப்பீர்கள் ஐயா. இழக்கக்கூடாத ஒரு காரியம் எதுங்க? எது? தரிசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதை நாம் இழக்கக்கூடாது என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் ஐயா. துதி ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். ஜெப ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும்.
செய்தி நேரத்திலே தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் ஐயா. அப்படி உணரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எங்கேயோ நாம் தவறிக்கொண்டு இருக்கிறோம். கடமைக்காக சிலையைப் போல நின்று கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் எங்கேயோ நாம் வாழ்க்கையிலே தவறி கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி இருக்கிறோம், எங்கேயோ நாம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஐயா. நீ கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடும் பொழுது உன்னுடைய கண்களிலே கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால், உன்னுடைய இருதயம் பாரத்தினாலே நிறையவில்லை என்று சொன்னால் எங்கேயோ நீ தவறி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வருகை கடமைக்காக தான் இருக்கிறது. உன்னுடைய வருகை கடமைக்காக தான் இருக்கிறது ஐயா. ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது நீ தேவ பிரசன்னத்தை நீ உணரவில்லை என்று சொன்னால் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ பின்தங்கி இருக்கிறாய். உன்னுடைய வருகை கடமைக்காக இருக்கிறது, ஆனால் அந்த வருகை வீணாக இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா, யோசித்து பார்க்க வேண்டும். நான் எங்கெல்லாம் ஊழியத்திற்காக கடந்து செல்லுகிறேனோ துதி ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வது உண்டு. மகிமையாக கர்த்தர் செயல்படுகிறதை நான் என்னுடைய ஆவியிலே உணர்வது உண்டு ஐயா. அப்பேற்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், துதி ஆராதனையிலே நம்முடைய கண்கள் கண்ணீரினாலே நிறையவில்லை என்று சொன்னால், ஒரு பர்ஃபார்மராக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆராதனையும் வேஸ்ட்டு, நம்ம கலந்து கொள்ளுகிறதும் வேஸ்ட். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ஆராதனை என்பது அது அர்ப்பணிப்பில் முடிகிறதா இருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது தெய்வ பிரசன்னத்திலே அது முடிகிறதா இருக்க வேண்டும். நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் ஐயா. அப்படி உணரவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் உங்கள் இல்லங்களில் சென்று முழங்கால் படியிட்டு செபியுங்கள். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைத்து நடத்துங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைத்து நடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது ஆண்டவர் எப்படி நடத்தினாருங்க? மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. மோசே குறித்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம தியானிச்சுட்டு போகிறோங்க. மோசே குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப சாதாரணமாக தியானிச்சுட்டு போகிறோம். நான் சமீப காலமாக மோசேயை நான் ரொம்ப ஆழமாக தியானித்து வருகிறேன். என்னுடைய ட்ராவலில் நான் மோசே குறித்து ரொம்ப ஆழமாக தியானித்து வருகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 2018ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தில் நான் போதகராக பொறுப்பேற்ற பொழுது மோசே குறித்து ஒரு சீரியஸான ஒரு செர்மனே எடுத்திருக்கிறேன். ஞாபகம் வச்சுருக்கீங்களோ மறந்துட்டீங்களோ? நான் மோசே குறித்து தியானித்த பொழுது, மோசேனா நம்முடைய இருதயத்தில் என்ன வருங்க? சாந்த குணம் உள்ளவன். வேற என்ன வரும் சொல்லுங்கள், கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சது மோசே யாருன்னு தெரியுமா? தேவனை முகமுகமாக, கரெக்டாக சொன்னாங்க ஐயா. வேற வேதத்தை வாசிக்கிறவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, சொல்லுங்கள். 3வது சாந்த குணம் உள்ளவன், அடுத்து முகமுகமாக தரிசித்தவன், அடுத்து 3வது உண்மை உள்ளவன். வெரி குட். அடுத்து 4வது சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் கேட்குறேன். 4வது மோசே குறித்து நல்ல குணங்கள் ஐயா. அவன் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்புகிறவனாக காணப்பட்டான். அடுத்து 5வது இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியலையா? சத்தமாக சொல்லுங்கம்மா. இஸ்ரவேல். வெரி குட். இஸ்ரவேல் மக்களுக்காக என்ன பண்ணா? திறப்பிலே நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது சொல்லுங்க. 6வது
இல்லத்தில் சென்று வாசியுங்கள் யாத்திராகமன் புஸ்தகத்தை. டீக்கே 3ஆம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மோசே குறித்து நான் தியானித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் மோசே குறித்து 15 குண அதிசயங்களை வெளிப்படுத்தினார். எத்தனைங்க? 15. நான் அப்படியே பாயிண்டாக எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அடுத்த மாதத்திலே தான் நான் அதை அதாவது பிரசங்கிக்க முடியும். அந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் சொல்கிறேன்னா, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இல்லைனா வேத புத்தகம் நீங்கள் படிக்கிற டாமஞ்சேரி புக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? சாதாரண ஒரு கதை புக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறைந்து வேதத்தை வாசிக்கிறதற்கும் முழங்காலிலே நின்று அவருடைய பிரசன்னத்திலே வேதத்தை வாசிக்கிறதற்கும் சாதாரணமாக வாசிக்கிறதற்கும் வித்தியாசம் வானம் பூமிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அவ்வளோ வித்தியாசம் அது. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மகிமையான வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை டெஸ்ட் பண்ண தான் நான் கேட்டேன், மோசே குறித்து எத்தனை குண அதிசயங்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை மோசே குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். குறைந்தது 15 குண அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்ண போகிறாத. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் தூர கடந்து செல்வோம் என்று சொன்னால், ஐயா ஆண்டவருடைய அன்பை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஐயா, நான் சொன்னது போல வேதத்தை எரித்த அந்த புகைப்படத்தை நான் பார்த்த பொழுது, நான் இருக்கிற அந்த 2 கிலோமீட்டர் தூரம் தாங்க போக முடியல. ஆனால் அதை என்னுடைய அந்த காட்சிகளை மொபைலில் ஷூட் பண்ணி நம்ம அனுப்பினது நம்ம ஈஸியாக பாஸ்ட்டு தான். சொல்கிறார், ஐயா எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஐயா, கிட்ட போக முடியலையா, பெரிய கூட்டம், எல்லாம் கத்தி வச்சுருக்கான், வெட்டி போட்டுருவான், பயந்தான். எனக்கும் குடும்பம் இருக்குய்யா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கய்யா, ஆனால் என்னால் முடிந்தது இந்த ஃபோட்டோ வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிந்ததையா என்று சொல்லி அதை எரிகிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டதையா. ஏன்னா கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்ன என்று புரியும் ஐயா. இல்லைனா சாதாரணமாக இதை என்ன பண்ணிவிடுவோம், நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். நீ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒன்றும் வீணாக திரும்பாதையா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எரிக்கப்படுகிறது என்று சொன்னால் எனக்குள்ளாக நான் என்னை திடப்படுத்தி கொண்டது உண்டு. எத்தனை பேர் எரித்தார்களோ அத்தனை பேரும் வேதத்தை சுமக்கிறவர்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. திருச்சபையை துன்புறுத்தின, கொடுமைப்படுத்தின சவுலையே ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, விலகக்கூடாது. 3வது ஒரு காரியம், எதை நாம் விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகத்தை நாம் இழக்கக்கூடாது ஐயா. இல்லத்தில் சென்று நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இழக்கக்கூடாது. உங்கள் சிரசின் மீது ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஐயா, என் சிரசின் மீது ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாணப்பட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களை பாதுகாக்கிறது அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது தேவ அபிஷேகம் ஐயா.
நீங்கள் உடைக்கப்படும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, பயம் உங்களுடைய இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, உங்களை தூக்கி எடுத்து உங்களை நிலைநிறுத்துகிறது உங்கள் மீது இருக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எதை வேணாலும் நம்ம இழக்கலாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை மாத்திரம் ஒரு நாளும் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? இழக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த அபிஷேகம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நமக்காக இயேசு சிலுவையிலே திரு ரத்தத்தை சிந்தி அந்த அபிஷேகத்தை நம் சிரசின் மீது வைத்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு தவித்து நிற்கிற நமக்கு வழி நடத்துகிறது அந்த அபிஷேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை காத்து கொள்ள வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் ஓட வேண்டும் ஐயா. அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் ஓட வேண்டும். அந்த அபிஷேகத்தை நம்மிலிருந்து எடுக்கும்படியாக அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சோர்வான காரியங்கள் வரும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்துடாதீங்க. ஹல்லேலூயா. தாவீது தான் இதற்கு ஏற்ற உதாரணமாய் கர்த்தர் எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் பெரிய ஒரு அபிஷேகங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் கூழாங்கல்ல யாரை கொல்றான்? கோலியாத்தை கொல்றாங்க. அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் மிருகத்தினுடைய தாடை என்ன பண்ணுறான்? கிழித்து போடுறான். அந்த அபிஷேகம் இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கள், அவனால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் இருந்த ஹைட்டுக்கும் அவன் இருந்த வெயிட்டுக்கும் அவன் சாதித்த காரியத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்சே ஆகாது. புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவன் இருந்த ஹைட்டுக்கும் அவன் இருந்த வெயிட்டுக்கும் கோலியாத் இருந்த ஹைட்டு வெயிட்டுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கல்லை விழுத்துறான் என்று சொன்னால் தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் பெரிய அபிஷேகம் ஐயா. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம்தான் கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தது. அந்த அபிஷேகம்தான் சவுலின் இடத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் தப்பிப்பதற்கு அந்த அபிஷேகம் உதவி செய்தது ஐயா. ஹல்லேலூயா. சவுல் ஒவ்வொரு முறையும் ஈட்டி எயிறப்ப ஜஸ்டில் தப்பிச்சு என்ன பண்ணுறான்? ஓடுறான். கடந்த வாரம் தான் தியானித்தோம் இல்லை? எப்படியெல்லாம் ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி. ஐயா, அந்த அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். உங்கள் சிரசின் மீது இருக்கிற அபிஷேகம் மகிமையான ஒரு அபிஷேகம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் சிரசின் மீது கையை வைத்து செபியுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே என் மீது வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை நீர் புதுப்பித்தருளும். என்ன செபிக்கணும்? என் மீது நீர் வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை புதுப்பித்தருளுங்கப்பா. இந்த அபிஷேகம் குறையாதபடிக்கு என் சிரசின் மீது வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற ஒரு பலனை இந்த நாளில் எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெட்டை விட்டு நீங்கள் இறங்கும் பொழுது உங்கள் சிரசின் மீது கையை வைத்து செபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் இல்லத்தில் சென்று வாசியுங்கள். நேரம் இல்லாததினாலே துரிதமாக கடந்து சொல்லுகிறேன். எபேசியர் 12:15 இல்லத்தில் சென்று வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல எதை இழக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கும் பொழுது விசேஷித்த கிருபையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? இழக்கக்கூடாது. விசேஷித்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும்
அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்கள் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா, ஐயா என்னுடைய பலத்தினாலே நான் இருக்கிறேன்? சொல்ல முடியுமா? பலன் இல்லையா. என்னுடைய பணத்தினாலே நான் இருக்கிறேன். சொல்ல முடியுமா? பணம் இல்லை. என்னுடைய ஆஸ்தியினாலே நான் இருக்கிறேன். ஆஸ்தி இல்லை. சொல்ல முடியுமா? என்னுடைய படிப்பினாலே நான் இருக்கிறேன். படிப்பு இல்லை. பிஹெச்டி படித்தவங்களாம் இன்றைக்கி பக்கோடா போட்டுருக்காங்க. நாடு அந்த நிலைமையில் இருக்குது. இதை நான் ஒரு லைவில் இருக்கிறனால ரொம்ப பேர்கிட்ட சொல்ல முடியல. ஒரு மந்திரிக்கிட்டே நான் கேட்டேன், ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் நாட்டை நடத்துகிற என்னம்மா இது? சிரிச்சிட்டு, உங்கள் மனவெளி எனக்கும் தெரியுதையா, பேச முடியாது. உங்கள் மனவெளி எங்களுக்கும் தெரியுது. பிஹெச்டி படிச்சுட்டு என்ன போடுறான் இன்றைக்கி? பக்கோடா போட்டுட்ருக்கான். யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் ஒன்றுமே படிப்பறிவு இல்லாத நம்மை கர்த்தர் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம டாக்டரேட் முடிச்சிருக்கிறோமா? 2 3 டிகிரி வச்சுருக்கிறோமா? இல்லை. ஆனால் கை நிறைய கர்த்தர் நமக்கு சம்பளத்தை கொடுத்துருக்கிறார். இந்த கரத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஏனென்று சொன்னால் அவருடைய காயப்பட்ட கரங்கள் நம்முடைய கரத்தை தொட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய காயப்பட்ட கரங்கள் நம்முடைய கரத்தை தொட்டபடியினால நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம், நீங்கள் தொடுகிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கரம் நம்மை தொட்டிருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 128 சங்கீதம் 2 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாஇருக்கும். 5 வசனம் என்ன சொல்லுது? 128 சங்கீதம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வாழ்வை காண்பாய்? சத்தமாக சொல்லுவோமா? எருசலேமின் வாழ்வு வேண்டும் என்றவங்க சத்தமாக சொல்லுவோமா? எருசலேமின் வாழ்வை காண்பார். அந்த எருசலேமின் வாழ்வை காண அநேக நேரத்தில் நாம் தகுதி உடையவர்கள் அல்லையா? உண்மையாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமாதானத்தின் வாழ்க்கையை காண நாம் தகுதி உடையவர்கள் அல்ல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியுடையவர்களா? இல்லைங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம் மீது இருக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இன்றைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, இதற்கெல்லாம் நான் தகுதி உடையவனா என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் எழும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நான் உன்னை நேசிக்கிறபடியினாலே இதை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நன்மையையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ருசி பார்க்க தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இழக்கக்கூடாதவை எதுங்க? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. 4 காரியத்தை இழக்கக்கூடாது என்று சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? தரிசனத்தை இழக்கக்கூடாது. 2வது, தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. 3வது, தேவ அபிஷேகத்தை இழக்கக்கூடாது. 4வது, தேவ கிருபையை இழக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவருடைய இருதயத்தில் வைத்ததை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடைசியாக, விலையேற பெற்ற விசுவாசத்தை இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. லூக்கா 22 31 32 வாசிக்கலாம். லூக்கா 22 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ
கோதுமையை புடையினாலே புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் கொடுக்கிற பதிலை பாருங்க. நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதாவது உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான அபிஷேகத்தை இழக்கக்கூடாது, தரிசனத்தை இழக்கக்கூடாது, பிரசன்னத்தை இழக்கக்கூடாது, கிருபை இழக்கக்கூடாது, கடைசியாக விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, இழக்கக்கூடாது.